வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, வேற்றுமைகள் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதனை குறித்து ஒரு குறள். இந்த குறள் என்பது சிறுபஞ்சமூலம் என்ற நூலிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது. அதில் 6 வரி பாடல். நான் 2 வரி பாடலாக மாற்றி இதனை குறள் வடிவில் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். கள்ளி நகலிலும் பெருங்கடனில் முத்தும் நல்லால் பிறக்கும் குடி யார் அறிவார் என்பது இந்த புதுக்குறள். கல்லின் நகலிலும் பெருங்கடலின் முத்தும் நல்லால் பிறக்கும் குடி யார் அறிவார் என்பது இந்த குறள். அதாவது, கள்ளி மரத்தில் இருந்து வயிற்றிலிருந்து அகில் முள் கிடைக்கும், பெருங்கடலிலிருந்து முத்துக்கள் கிடைக்கும். அதேபோல் நல்ல அறிவுள்ள ஞானம் கொண்ட குழந்தை எந்த வயிற்றில், யாருடைய குலத்தில், யாருடைய வயிற்றில் பிறக்கும் என்பதை அறிவதற்கு, முன்கூட்டியே அறிவதற்கு யாரும் இல்லை என்பதற்கான பொருள் இந்த குறளினுடைய விளக்கம். இது எப்படி என்று சொன்னால், மனிதன் பாரபட்சமின்றி அனைவரையும் சமமாக மதித்தல் வேண்டும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காமலும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடுகள் பேசாமலும், ஜாதி மதம் இனம் பாராமலும் மனிதன் வாழ வேண்டும். ஏன் என்று சொன்னால், யாருக்கு வேண்டுமானாலும் நல்ல அறிவுள்ள ஞானம் கொண்ட குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை இந்த உலகிற்கு நன்மை செய்ய நேரிடும், பல நன்மைகள் செய்ய நேரிடும். அதனால் அந்த குழந்தை நல்ல எண்ணங்களோடு மேலோங்கி வளர வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய போதனைகள், நல்ல காரியங்கள் மற்றும் நல்ல சக்திகள் அனைத்தும் காலதாமதமின்றி கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வுகளாலும் வேற்றுமைகளாலும் வெறுப்புகளாலும் ஏற்படும் பொழுது அந்த குழந்தை சரியான சமயத்தில் வளர்ந்து அந்த தேவையான ஞானத்தை அடைந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த காரியம் தடைபடும். அந்த காரியம் உரிய நேரத்தில் கிடைக்காமல் போகுமாயின் பலரும் பாதிக்கப்படுவதற்குண்டான நிலைகள் உருவாகும். பொதுவாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு ஞானி இருக்கின்றார். அந்த ஞானி அல்லது ஒரு மகான் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து வாழ்கிறார். அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து இன்னொரு மகான் பிறந்து அவதாரம் செய்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது, அது தடைபடுமாயின் ஓராண்டோ அல்லது 2 ஆண்டுகளோ கழித்து அந்த ஞானிக்கு ஒரு சக்தி பிறந்து அவர் வளர்ந்து செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகின்ற பொழுது காலதாமதமாய், அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள அந்த நபர்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தும் வீணாக போய்விடுகிறது. அவர்களுக்கு அது கிடைக்காமல் பலனின்றி போகாமல் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. அதனால் எந்த குலத்திலும் எந்த வயிற்றிலும் யாருடைய வீட்டில் வேண்டுமானாலும் நல்ல குழந்தைகள், மகன்கள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் யாரையும் வேற்றுமை காணாது நல்ல அன்போடு அனைத்து மக்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தி வாழ்கின்ற பொழுதுதான் அது குறுகிய நேரத்தில் நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.